சூப்பரா பார்த்துப்பாங்க. நீங்கெல்லாம் அழுது என்ன வேற ஒரு மாதிரி பண்ணாதீங்க. நாளைக்கு நீ ஜாலியா போகணும்னு நினைக்கிறேன். சரியா? எல்லாம் நல்லா படிக்கணும். சரி, முதல்ல எல்லாரும் கொஞ்சம் எல்லாம் திரும்பி பார்க்கலாம். இருக்காங்க? சரி, இந்த பாரு எல்லாரும் அமைதியே ஒரு நிமிஷம் காமி. நானே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க 10வது 12வது முடிவு வர முடியுமா? சொல்லுங்க. நானே வர முடியுமா? ஒவ்வொரு கிளாஸ் போகும்போது இப்போ போன வருஷம் அந்த டீச்சர்ஸ் இங்கே ஒரு 2 பேர் வரல, சண்டே மிஸ்லாம் வரல. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் போகும்போதுல ஒரு டீச்சர் வேற கிளாஸ் போயிடுவாங்க. சரியா? இப்போ நான் வேற ஸ்கூல் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்களே வேற ஸ்கூல் போயிருந்தீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? சரியா? இருக்கிற வரைக்கும் டீச்சர் சொல்ற எல்லாத்தையும் நல்லபடியா நல்ல விஷயங்கள் எல்லாம் காலையில் சேர்த்து சொன்னல அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்துலலாம் கவனம் செலுத்தாம நல்லா படிச்சு நல்ல பேர் எடுக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். சரியா? நீ எல்லாம் நல்ல குழந்தைங்க எனக்கு தெரியும். சரியா? அஸ்வின நல்லா பண்ணீங்க. எல்லாரும் எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்கன்னா நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து அதுக்கு மேலே எனக்கு சொல்லணும். மிஸ்கிட்ட நான் கேட்பேன், காலேஜ் பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன மார்க்கு, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் டேர்ம்ல என்ன ரேங்க்கு, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு கேட்பேன். நீங்க எல்லாரும் எனக்கு அப்போ சொல்லணும். சரியா? நான் உங்களை போர்த்து பார்த்து வரேன். எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் நல்ல பசங்க, ரொம்ப அன்பான பசங்க. நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனால் என்னால் சரி சொல்லாம போனா தப்பு இல்லை. அதனால எல்லாருக்கும் காலையிலே பிரேயர் சொல்லிட்டேன். சரி, யாரும் அழக்கூடாது. சரியா? இன்னும் வேற யாராவது தமிழ் கோயில் சாரும் வருவாங்க, அவங்க சொல்றதையும் கேட்கணும். நீங்க நல்லா பதில் சொல்றது தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு நல்லா நடந்தனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் எவ்வளவு புரிஞ்சுது அப்படின்றது நீங்க அந்த சாரும் டீச்சரும் புதுசா வரக்கூடாது இல்லையா? அவங்க நீங்க நல்லா நடந்துக்கணும், நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து நீங்க பேரை காப்பாற்றணும். பண்ணீங்களா? செய்வீங்களா? செய்வீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஆமா. அன்னைக்கு கற்று பார்த்த எங்க எப்படி நீங்க டெஸ்ட் எழுதி காட்டுவீங்களோ அதே மாதிரி அந்த சார் முடிச்சுட்டோ சாருமே எழுதி காட்டணும். ஏன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் தான். புரியுதா? யாரும் நீங்க பற்றி அழுத்தே கூடாது. ஜாலியாக நான் ஜாலியாக வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறேன். திரும்பி வரல? சரி, ஓகே. யார் அழாதீங்க. ஓகே, பாய். நான் வருவேன். நான் 6ஆம் வீடு வர கிளாஸ். சரியா? வந்து பேசுவேன். ஓகே, பாய்.